ஜனங்கள் தங்களை எப்படி பூமியில வாழ போறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் வாழ போறோம் தங்களை நினைச்சுக்கிறாங்க. எங்கிட்ட கேள்வி கேட்கிற ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது அப்ப அங்க எங்க வீடு கோல்டுல இருக்காதான்னு கேட்கறாங்க. வீடு கோல்டுல, அதுவும் வீடு இருக்குன்னு ஒரு இடத்துல கூட இங்க கிடையாது. ஒரு இமேஜினேஷன்ல இருக்கும். வாசஸ்தலம் இருக்குதே. இன்னைக்கு உள்ள நமக்கு வாசஸ்தலம் வந்து வீடு கட்டி இருக்கிறோம் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க வீடு எப்படி இருக்கும்? ஓடு ஓலைமா தான் இருந்துச்சு. ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களோட வீடு எப்படி இருந்துச்சு? அந்த கண்டிஷனுக்கு என்னவோ அன்னைக்கு இருந்துச்சு. ஆதாமுக்கு வீடு எது? ஆபிரகாம் எந்த வீட்டுல இருந்தாரு? கூடாரங்கள் குடியிருந்தார். வாசஸ்தலம் என்பது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். வாசஸ்தலம் என்பது நான் வாழ்வதற்கான ஒரு இடம். இப்ப நான் மாம்சத்தில் இருக்கிறதுனால எனக்கு வெளியரங்கமான வாசஸ்தலம் நான் வாழ்றேன். என் ஸ்பிரிட்டுக்கு தேவையில்லை, இது தேவையில்லை. அப்ப இந்த ஸ்பிரிட் வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது ஸ்பிரிட்ல தான் இருக்கும். அப்படிதான் பார்க்கணும். இந்த நாலேஜ் வராம உங்களால இதை புரிஞ்சுக்கவே முடியும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம இவங்களுக்குள்ள சொல்லணும் நான் விரும்புறேன். திருப்பி ஏற்ற விரும்புறேன். நீங்க இந்த ஃபிளஷி வேர்ல்டை விட்டு ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு வாங்க. இங்க வாழ்ற வரைக்கும் நமக்கு இது தேவை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமா, நம்ம செத்தாவோட ஒரு பெட்டி தேவை. ரைட், அது எதுக்கு தேவை? இந்த பாடிக்கு. ஆனா உள்ள இருக்கிற ஸ்பிரிட்டுக்கு இது தேவையில்லை, சோலுக்கு இது தேவையில்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சோல் வாழ்றதுக்கு, சோலே நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது வாழ்றதுக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கு. அது என்னது? அதைத்தான் பவுல் தெளிவா எழுதுறாரு. அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அப்ப நான் ஸ்பிரிட் போய் வாழ போறது ஸ்பிரிட்ல இருக்கும், மாம்சத்துல வாழ்றது மாம்சத்துல இருக்கும்.